ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கு உண்மை தெரிஞ்சிருது, கார்த்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சிடவும் மாயாவும் கதிரும் பார்த்தோம்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே கார்த்தியை பற்றி விசாரிக்கும் போது கார்த்தி அந்த ரூமில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் கதிரும் கார்த்தியை பார்க்கறதுக்காக அங்கே அந்த ரூமுக்கு வராங்க. அப்போ கார்த்தி தூக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு கதிர் ரொம்பவே ஆவேசத்தோடு அடிக்கிறதுக்காக போகும்போது மாயா தடுக்கிறாங்க. நீ அவசரப்படாத கதிர், அதனால தான் உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருந்தேன், தயவு செய்து நான் சொல்கிறது கேள் அப்படிங்கும்போது இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா, இவனால நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், இவனை இப்படியே விட்டுறக்கூடாது மாயா அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, இப்போ நீ கொஞ்சம் சமாதானமாகு, இப்போ நம்ம அவனை அடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறமா தேவையில்லாமல் தான் வரும் பிரச்சனையெல்லாம், அதனால இப்போ உடனே இவனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா குருவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கார்த்தி உயிரோட தான் இருக்கிறத கேட்டுட்டு ஜானகிக்கு ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவங்க ஜட்ஜி வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ குரு சொல்கிறாங்க, மேடம் இறந்து போனதா சொல்லிக்கிட்டு கார்த்தியை பற்றி தானே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி உண்மையிலேயே உயிரோட தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜட்ஜி அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கார்த்தியோட வாரேன் அப்படின்னு ஜட்ஜி அம்மாட்ட கேட்கும்போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகிக்கு ஒன்றும் புரியாமல் குருட்ட கேட்குறாங்க, என்ன குரு சொல்கிற, கார்த்தி உயிரோட இருக்கிறான்னு கேட்கும்போது ஆமாம்மா கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், மாயா எப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணுனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் சரி சொல்லிக்கிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டு அங்கேருந்து குரு பார்த்தோம்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே பார்க்குறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா கிட்ட கேட்குறாங்க எப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே குரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி பக்கத்தில் வரவும் கார்த்தியும் கண் முழிச்சிருந்தாங்க. அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாரும் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோமே அந்த மாயா கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு இருக்கும்போது கதிரும் குருவும் அவங்கள பிடிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், இங்கேருந்து நீ ஓடுறதுக்கு பார்க்குறிய அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ குரு தடுக்கிறாங்க. கதிர் இதுக்கு மேலே நீங்கள் அவன் மேலே கையை வைக்கக்கூடாது, நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு கதிர் மாயா கிட்ட சொல்கிறாங்க, நல்ல வழியா நீ கார்த்தியை பார்த்த மாயா, அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், அத்தை மேலேயும் ஏன் மேலேயும் சுமத்தின பழியை நீ தொடச்சிட்ட மாயா, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு கதிர் சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, வா கதிர் நம்ம போகலாம், சொல்ல போனாக்கி இது எல்லாமே என்னுடைய கடமை தான், பெரியம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் மாயாவும் அங்கேருந்து நேராக பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ கார்த்தியை அவங்க அழைச்சிட்டு குரு அவங்களும் வந்துருந்தாங்க. கார்த்தியை பார்த்ததுமே ஜானகிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவன் எப்படி உயிரோட இருக்கிறான், நம்ம தான் அடித்தோம்ல, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே மாயாவும் கதிரும் வந்துருந்தாங்க. அப்போ ஜானகி மாயா கிட்ட கேட்குறாங்க, மாயா என்ன நடந்துச்சு மாயா, நம்ம தான் அவனுடைய கதையை முடிச்சிட்டோம்ல, இவன் எப்படி உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இது எல்லாமே திட்டம் போட்டு அந்த புவனேஸ்வரி தான் பண்ணியிருக்கிறா, சொல்ல போனாக்கி நம்ம அடித்ததில் அவன் ஒன்றுமே அவனுக்கு ஆகலாம், உயிரோட தான் இருந்திருக்கிறான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இவனும் அந்த புவனேஸ்வரி சேர்ந்து தான் நம்ம குடும்பத்தை இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. புவனேஸ்வரி மோசம்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா மாயா அவங்க சிவாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மாயா சொன்னதை கேட்டதுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ அண்ணி குற்றவாளி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிரூபிச்சிட்டியா மாயா அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் ஆமாங்கிறாங்க. அது மட்டும் இல்லை கார்த்தி உயிரோட தான் இருக்கிறத கேட்டுட்டு சிவா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பார்த்தோம்னா வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க. அப்போ முக்கியமாக ரகுராம் கிட்டேயும் சொல்கிறாங்க, அண்ணி மேலேயும் சரி கதிர் மேலேயும் சரி எந்த தப்புமே கிடையாது, அவங்க ரெண்டு வரையும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், மாயா அவனை பிடிச்சி கொடுத்துட்டா அப்படிங்கவும் ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இதை கேட்டு தனா ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா பார்த்தீங்களாப்பா அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அங்கே நிரூபிச்சிட்டா மாயா, இப்போ மாதிரி நீங்கள் அம்மாவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு பத்மாவும் பார்வதியும் ஓஹோ இந்த விஷயத்தை தான் கேட்டு தான் மாயா கதிர் அழைச்சிட்டு போயிருக்கிறா, இதை தான் அவர் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க போலுக்கு, ஐயோ இது தெரியாமல் நம்மளுக்கு போச்சே, இப்போ போச்சு மாயா இப்போ ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டாளா, இப்போ அடுத்தது என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா ரகுராமோட மனசை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா, அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைப்பா, இப்போ மாதிரி நீங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்கப்பா, பழையபடி நீங்களும் அம்மாவும் சந்தோஷமாக
இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா வந்து வராங்க. என்ன தானா சொல்ல பண்ணைக்கு நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, அண்ணா எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுத்திருப்பாரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே தனா வந்து பத்மா கிட்ட வராங்க. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டு இருக்காதீங்க. சொல்ல பண்ணாக்கி இது வந்து எங்கள் மூணவருடைய விஷயம், எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. தேவையில்லாமல் நீங்கள் இது மேலே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியுது அப்படிங்கவும் அப்போ மணியும் சொல்கிறாங்க, கரெக்டாக பேசின தானோ, இவளெல்லாம் இப்படி தான் பேசி இவளெல்லாம் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணியும் சொல்லவும் உடனே பத்மாவோட முகமே வந்து மாறிடுச்சுது. ஐயோ என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமே எல்லாமே நடந்துட்டு இருக்குது, அண்ணனோட மனசும் மாறிடும் போலுக்கு இவ பேசுறத பத்தைக்கு அப்படின்னு பத்மா வந்து பார்வதி கிட்டே சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா மாயா, குரு, கதிர், ஜானகி இவங்க 4 பேருமே வந்துருந்தாங்க. 4 பேருமே வந்ததை பார்த்துட்டு தனா, சிவராமன், மணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜானகி வந்து நேராக ரகுராம் கிட்ட வராங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ரகுராம் வந்து ஜானகி கிட்ட வந்து பழையபடி அவங்க பேச ஆரம்பிப்பாங்களா, ரகுராம் வந்து என்னதான் முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சந்திப்போம்.